எல்லோருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 7th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 7th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு 125 அடி உயர சிலைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தால தான் இதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க. யார் அடிக்கல் நாட்டிருக்காங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த வருஷம் அவருடைய 125th அதாவது 125வது பிறந்த நாள் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம். செகண்ட் ஒன், கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் தான் இப்ப தொடங்குறாங்க. கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5 years ஆயிடுச்சு. ஸோ அதையொட்டி இந்த நிறுவனம் காப்பீட்டு நிறுவனமானது தொடங்குறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2013ஆம் ஆண்டு இயற்றிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் கீழே அந்தியோதய அன்ன யோஜனா செயல்படுத்தப்படுகிறது. அந்த ஸ்கீம்ல இப்போ 35 kg ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படிங்கிற அளவுல கொடுக்க போதா அதுக்கான திருத்தம் மேற்கொள்ள போறாங்க. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் கப்பல் எது? ஆன்சர் INS மகேந்திரகிரி தான் வந்து இந்திய கடற்படையில இணைக்கப்படக்கூடிய ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6வது கப்பல். பசுஜன் யூத் அபியாஸ் எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது? ஆன்சர் நேஷன் ஒன் ஹெல்த் மிஷன் அதாவது தேசிய ஒரே சுகாதார இயக்கத்தின் கீழ். எந்த மாநிலத்தின் போர்ஜூலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம் மாநிலம். ஸோ உயிரிய பன்முக சட்டம் 2002 கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஹேண்ட்மேட் என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சால்ட் தளத்தின் முதல் தரை சோதனையை எந்த அமைப்பு மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் மேற்கொண்டிருக்கு. பிரிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவாஹாத்தில நடைபெற்றிருக்கு, அசாம்ல. எல்னினோ காரணமாக எந்த மின் உற்பத்தி பாதிக்கப்படும்? ஆன்சர் காற்றாலை மற்றும் நீராற்றல் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது குறையும். எல்னினோனா என்ன? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். 8th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து லாஸ்ட் திருக்குறள் வந்து நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பலி. அதாவது இப்போ செயற்பால அப்படின்னா என்னன்னா செய்ய தகுந்த விஷயங்கள் எல்லாமே என்ன, ஒருவர் செய்ய வேண்டிய விஷயம்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது அறம் தான். ஸோ அரணே, அறம் தான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். நல்ல வழியில நடந்துக்கிறது தான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். மற்றபடி ஒருவருக்கு உயர்பால அப்படின்னா ஒதுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அது பழி. ஸோ இழிவு தரக்கூடிய செயல்களை பண்றது, தவறான செயல்களை பண்றதை நீங்க ஒதுக்க வேண்டிய செயல்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. ஸோ செய்ய வேண்டிய செயல்கள் செயற்பால தோறும் அறம் தான் செய்யணும். அதே மாதிரி மனிதர்களுக்கு ஒருவருக்கு உயர்பால ஒதுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பழி தரும் செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நேஷனல் டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பிரம்மோஸ் மற்றும் ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணைகளை வாங்கும் ஒப்பந்தத்தில் எந்த நாடு கையெழுத்திட்டது? ஆன்சர் இந்தோனேஷியா. நம்ம ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பிலிப்பைன்ஸ் வந்து வாங்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து வியட்நாம் நாடு வாங்குறாங்க, அதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அந்த வரிசையில 3வது நாடாக இந்தோனேஷியா இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணையை பை பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாகவும் இப்போ இந்தோனேஷியா உருவெடுக்குது. ஸோ பிரம்மோஸ் ஏவுகணையும் ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணையும் இந்தோனேஷியா இந்தியா கிட்ட இருந்து வாங்குறாங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினால தயாரிக்கப்படுது. நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சுதான் இந்த பிரம்மோஸை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது, 3 மடங்கு வேகமாக செல்லும். ஸோ அதே மாதிரிதான் ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணையும் இப்போ இந்தியா கிட்ட இருந்து இந்த 2 ஏவுகணையும் யார் வாங்குறா? இந்தோனேஷியா வந்து பை பண்றாங்க. அதுக்கான ஒப்பந்தமானது இப்போ சைன் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணைகளை வாங்கக்கூடிய ஒப்பந்தத்துல இந்தோனேஷியா சைன் பண்ணிருக்கு. எவ்வளவு கோடி இல்ல வாங்க போறாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 5692 கோடி முதலீட்டுல இந்த ஒப்பந்தமானது சைன் ஆயிருக்கு. ஸோ பிரம்மோஸ்ங்கிறது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது. பிலிப்பைன்ஸ் வாங்குறாங்க, வியட்நாம் வாங்குறாங்க, அதை தொடர்ந்து இப்போ இந்தோனேஷியாவும் வாங்குறாங்க.
ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணைங்கிறது இந்தியால முழுமையாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. நமக்கு பார்வைக்கு அப்பாற்பட்ட இலக்குகள்ல இருக்கக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளையும் இது குறிவைத்து தாக்க முடியும். ஒளியை விட 4.5 மடங்கு வேகத்துல இந்த ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை அப்படிங்கிறது செல்லும். ஸோ வானிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை. நெக்ஸ்ட் இந்தோனேஷியால நம்மளோட யூபிஐயும் கனெக்ட் பண்ண போறாங்க. யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 2016 லான்ச் பண்ணிருப்பாங்க. டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் பண்றதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த யூபிஐ அப்படிங்கிறது. இந்தியாவுடைய யூபிஐயும் இந்தோனேஷியாவோட ஒரு அந்த பண பரிமாற்றத்துக்கான தளமும் இப்போ இணைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்திய பெருங்கடல்ல 2 நாடுகளுடைய கடலோர காவல் படைகளும் இணைந்து பணியாற்றும் அப்படின்னும் இதுல தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ இப்போ கடல்சார் பாரம்பரியம் அருங்காட்சியகங்கள் சம்பந்தமான ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2025 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கும். அடுத்து இந்தியா ஜெர்மனி இடையே ஒரு 19 ஒப்பந்தங்கள் ரீசெண்டா சைன் ஆயிருக்கு. யுரேனியம் விநியோகம் சம்பந்தமாக இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. நேற்று கூட நம்ம பார்த்திருப்போம், முதல் நாள் பார்த்திருப்போம், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முதலீட்டு ஒப்பந்தமானது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னும். ஸோ இந்தியா யூரோப் யூனியன் இடையே முக்கிய பாதுகாப்பு கூட்டுறவு ஒப்பந்தம், தடையற்ற மக்கள் போக்குவரத்துக்கான ஒப்பந்தம்லாம் சைன் ஆயிருக்கு. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தில் இந்தியாவின் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தாய்லாந்துல பாத்தீங்கன்னா தங்க மோதிரம் அப்படிங்கிறது கண்டு எடுத்திருக்காங்க. அந்த ஒரு மோதிரத்துல வந்து பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. ஆன்சர் வந்து தாய்லாந்து. இதே மாதிரி நம்ம ரீசெண்டா எகிப்துல உள்ள இதுல வந்து நம்மளுடைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை அடுத்து தாய்லாந்துல நடந்த அகழ்வாராய்ச்சியில தங்க மோதிரத்துல இந்தியாவை சேர்ந்த பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தங்க மோதிரங்கள் அங்க தாய்லாந்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க வந்து புசரக்ஷிடக் அப்படிங்கிற பூச நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவர் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடிய அந்த வார்த்தையானது பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன வார்த்தை அப்படின்னா புஷரக்ஷிடச அப்படிங்கிற வார்த்தை, அதாவது பூச நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்பட்டவர், அதான் அதோட மீனிங். ஸோ அதுதான் வந்து தாய்லாந்துல உள்ள ஒரு மோதிரத்துல பொறிக்கப்பட்டிருக்கு பிராமி எழுத்துக்கள்ல. ஸோ நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். சமீபத்தில் பார்த்துருப்போம், எகிப்துடைய கிங்ஸ் வேலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மன்னர் பள்ளத்தாக்கு. அங்கே வந்து தமிழ் பிராமி எழுத்து முறையானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிபி 1லேருந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபன், சாத்தன், கிரென் இந்த வார்த்தைகள்லாம் அதுல பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இப்போ ரீசெண்டா நெதர்லாந்து நம்ம இந்தியாவுக்கு திருப்பி ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அவரோட மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தோடைய ஆவணங்கள் வந்து அதுல இருக்கு, விஷயங்கள் வந்து அதுல பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸ். எந்த நாட்டின் உயரிய விருதான ஃபின்டாங் ஆதி பூர்ணா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் இந்தோனேஷியாவுக்கு தான் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்காங்க. ஸோ அங்கேதான் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பிரம்மோஸ் வாங்குறாங்க, ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணையை வாங்குறாங்கன்னு பார்த்துருப்போம். அந்த வரிசையில இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியா உயரிய விருதான ஃபின்டாங் ஆதி பூர்ணா அப்படிங்கிற விருதை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவுடைய அதிபர் யாருன்னா பிரபாவோ சுபியாந்தோ. ஸோ கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஒத்துழைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு 14 ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே சைனா இருக்கு. பிளஸ் அந்த நாட்டுடைய உயரிய விருதான ஃபின்டாங் ஆதிபூர்ணா விருதும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸ்லோவேக்கியாவுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செஷல்ஸ் உடைய உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரைசன் விருது அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்.
ஸ்டார் 3.0 செயலி கீழ்கண்ட எந்த துறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் பத்திர பதிவுத்துறை. ஸோ ஸ்டார் 3.0 செயலி மூலமாக இப்போ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க அல்லது வீட்டு மனை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பதிவுத்துறை அந்த அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட டைம் வந்து நீங்க செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நீங்க ஸ்டார் 3.0 அந்த செயலியில லாகின் பண்ணி நீங்க ஈஸியா வந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த துறையின் கீழ் உள்ள செயலி அப்படின்னா ஸ்டார் 3.0 அப்படிங்கிறது பத்திரப்பதிவு துறையின் கீழ் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்வதற்கான ஸ்டார் 3.0 செயலியானது ஆகஸ்ட் 17 செயல்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு இல்லையா, அது என்ன முதல் விற்பனை மனை முதல் அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னா இப்போ மனை அந்த வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு கட்டி ஃபர்ஸ்ட் அதை வந்து அந்த பில்டர்கிட்ட டைரக்டா வந்து பையர் வந்து பை பண்றாங்க. ஸோ அதான் வந்து முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு முதல் விற்பனை மனை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுவே ஏற்கனவே ஒருத்தவங்க அங்கே தங்கி இருந்து அந்த வீட்டு மனையை வாங்கியிருந்து அவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னா அது இந்த லிஸ்ட்ல வராது. சரிங்களா? ஸோ முதல் விற்பனை மனை முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அவங்க வாங்குறாங்க பையர் வாங்குறாங்க அப்படின்னா டைரக்டா அவங்களோட வீட்டுல எந்த ஒரு அவங்க வேலைக்கு போக வேண்டியதை வந்து அவங்க நிப்பாட்டிட்டு லீவ் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. அந்த பதிவு ஆபீஸுக்கு போகணுங்கிறதுக்காக வீட்டுல இருந்தபடியே ஸ்டார் 3.0 செயலி மூலமாக ஈஸியாகவே வந்து பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான செயலி தான். இதுல 18 ஆவணங்கள் இணைய வழியில வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு சேவைக்காக இப்போ ஸ்டார் 3.0 செயலி மூலமா வீட்டில் இருந்தபடியே வந்து பதிவு செய்யறதுக்காக ஆகஸ்ட் 17 இந்த வசதியானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே நம்ம மேலே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தகவல் தான் இருக்கும். பதிவு செய்யப்பட்ட ஒரு 60 நாள்ல பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அது சம்பந்தமா அந்த பதிவுத்துறை அலுவலருக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான வழிகளையுமே அது சம்பந்தமான விஷயங்களையும் இணைய வழியிலே நம்ம வழங்கிக்கலாம். ஒரு 30 டேஸ்க்குள்ள அவங்க ஏதாவது ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு கோர்றாங்கன்னா அதை இணைய வழியில நம்ம அனுப்பிடலாம். டைரக்டா ஆஃபீஸ் தான் போகணும்னு கிடையாது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். MSME நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட இணையதளம் தான் உத்தியம் அப்படிங்கிறது. தாய்மை செயலி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மகப்பேறு இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாய்மை செயலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ECI நெட். இது என்னன்னா வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை வந்து உடனுக்குடன் வெளியிடுவதற்காக ECI நெட் செயலி. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழக அரசு 1000 கோடி மதிப்பீட்டில் எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஹிட்டாச்சி நிறுவனத்தோட இப்போ தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா 1000 கோடி முதலீடு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது 1000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில ஹிட்டாச்சி நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 1000 கோடி முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போ சைன் ஆயிருக்கு. ஸோ தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம்ங்கிறது சைனா இருக்கு. சென்னை போரூர்ல ஹிட்டாச்சி குடும்பத்தை சேர்ந்த உலகளாவிய தொழில்நுட்ப புத்தாக்க மையத்தை வந்து விரிவாக்கம் செய்வதற்காக தான் இந்த 1000 கோடி முதலீடு செய்யறாங்க. 3 to 5 இயர்ஸ்க்குள்ள இந்த 1000 கோடி முதலீடு அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஆபீஸ்வரி. இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கிரீஷ் பரத்வாஜ் தான் இப்போ பால மனிதன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அதாவது பிரிட்ஜ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன, இவர் நிறைய பாலங்கள் கட்டியிருக்காரு. நம்ம நாடு முழுக்க இந்த தொங்கு பாலம் எல்லாம் கட்டியிருக்காரு. ஸோ இவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் காலமாயிட்டாரு, அதனாலதான் இவரை பத்தி பாக்குறோம். இவர் தான் பால மனிதன், அதாவது பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறாரு கிரீஷ் பரத்வாஜ். ஸோ 1989 இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கர்நாடகால குடகு மாவட்டத்துல பாய்ஸ்வினி நதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாலம் தொங்கு பாலத்தை வந்து கட்டியிருக்காரு. அந்த நதிகளுக்கு இடையில 140 தொங்கு நடைபாலங்களை இவர் கட்டியிருக்காரு. இவருக்கு 2017 பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ இவர் காலமாயிட்டாரு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். எத்தனை கோடி மதிப்பீட்டில் PM சேது திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 60,000 கோடி. 60,000 கோடி மதிப்புல இந்த PM சேது திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இப்போ மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. PM சேது திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு
இப்போ ஐடிஐ நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதோட உள்கட்டமைப்பு மேம்படுத்தி, அதோட சிலபஸை மேம்படுத்தி, அதன் மூலமாக திறமையுடைய மாணவர்களை உருவாக்கி அவங்க வந்து நிறுவனங்கள்ல பணியமர்த்தும் வகையில அதன் மூலமா வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான். அதாவது இப்போ நம்மளுடைய டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு நம்மளுடைய தேவைகளும் மாறிட்டே வருது. இப்ப எல்லாரும் இவி வெஹிக்கிளுக்கு மாறும், சோலார் பேனல்ஸ் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு மாறிட்டு இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜிக்கான சிலபஸ் இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஓல்டு சிலபஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த சிலபஸை மாற்றணும். நெக்ஸ்ட் இயந்திரங்களுமே பழைய டெக்னாலஜியில் உள்ள இயந்திரங்களை வச்சுதான் மாணவர்களுக்கு பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க இங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா நீங்க இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு உள்ள இயந்திரங்களை நீங்க செயல்படுத்த வேண்டியதா இருக்கு, எங்களுக்கு அந்த மாதிரியான வேலையாட்கள் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் வந்து கோருறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ உள்ள டெக்னாலஜி நவீன தொழில்நுட்பத்துக்கான இயந்திரங்களை கல்வி நிறுவனங்கள்ல நிறுவி அதன் மூலமா பயிற்சி அளிச்சு சிலபஸையும் மாற்றி ஒரு இங்கேருந்து அனுப்பும் போதே திறமையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குற வகையில நபர்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PM சேது திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 60,000 கோடியை செயல்படுத்துறதுக்கு இப்போ நிதியானது ஒதுக்கீடு செய்யறாங்க, அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம நாடு முழுக்க ஒரு மொத்தமா 1000 ITI அதாவது தொழில் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறத நோக்கம். இந்த 1000ல ஹப் அண்ட் ஸ்போக் அந்த மெத்தட்ல ஹப் 200 நிறுவனங்கள் ஹப்பாகவும் 800 நிறுவனங்கள் ஸ்போக் அப்படிங்கிற வகையில செயல்படும். இது என்னன்னா ஒரு மாணவர் நல்லா படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கீழே நல்லா படிக்காத ஒரு 4 மாணவர்களை வந்து சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு நல்லா படிக்கிற மாணவர் இவங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிங்கிற மெத்தடும் எப்படின்னா இந்த 200 தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸோ ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை சூஸ் பண்ணி ITI வந்து சூஸ் பண்ணி அதுக்கு அதோட ஒரு 4 பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை சேர்ந்த ஒரு 4 ITI நிறுவனங்களும் அதோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இவங்க அந்த கிராமப்புறங்களை சேர்ந்த அந்த 4 ITI நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அங்கே உள்ளவங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த இயந்திரங்களை இயக்கி பார்க்கணும், நவீன தொழில்நுட்பங்களோட இயந்திரங்களை இயக்குறது, அது சம்பந்தமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எங்க வரணும் அப்படின்னா அந்த இணைச்சிருக்காங்க இல்லையா ஒரு ஐடிஐ இங்க இருக்கு, அதோட 4 ITI வந்து இணைச்சிருப்பாங்க. இங்க ஒரு வாரத்துல 4 நாள் அவங்க கிளாஸ் போறாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த முதன்மையான ITI நிறுவனத்துக்கு போய் அங்கே அந்த இயந்திரங்கள் நவீன இயந்திரங்களை இயக்கி அவங்க டெஸ்ட் பண்ணி இப்போ உள்ள தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மொத்தமா 1000 ITI வந்து மேம்படுத்தினாங்க. அதுல 200 ITI தான் மெயினான ஒண்ணு, அங்கேதான் நவீன தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரங்கள்லாம் இருக்கும். மீதி 800 ITI நிறுவனங்களை இதோட இணைச்சிருப்பாங்க. ஒரு ITIக்கு வந்து 4 ITI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதன் மூலமா ஹப் அண்ட் ஸ்போக் மெத்தட் மூலமா ஒரு திறமையான மாணவர்களை வந்து உருவாக்கி அந்த நிறுவனங்களுக்கு வந்து பணியமர்த்த முடியும் அப்படிங்கிற வகையில தான் தொடங்குறாங்க. ஸோ மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் தான் இது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ 60,000 கோடி மதிப்புல பிரதமருடைய மேம்படுத்தப்பட்ட தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மூலம் திறன் மற்றும் வேலை வாய்ப்பு மாற்றம், அதான் நம்ம ஷார்ட்டா PM சேது அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs அப்படிங்கிறத இதோட ஃபில் ஃபார்ம். ஸோ திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் சார்பில் செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஒரு 1000 ITI உடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, பாடத்திட்டத்தை மாற்றுறது, இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இந்த இனிஷியல் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2025 அக்டோபர் 4th வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாள் எப்போது? ஆன்சர் ஜூலை 7. ஜூலை 7ஆம் தேதி தான் இரட்டைமலை சீனிவாசன் வந்து பிறந்திருப்பாரு. ஸோ இந்த வருஷம் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும் இல்லையா, அதில் அம்பேத்கரோட இவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ சமூக சீர்திருத்த முன்னோடி, விளிம்பு நிலையில உள்ள மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இவர் பாடுபட்டிருக்காரு. இவர் 1859ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி பிறந்திருக்காரு. 1945 செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து காலமா இருக்காரு இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இவர் 1892ஆம் ஆண்டு பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பறையன் இதழ் அதை வந்து 1893ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு.
1930 நடந்த மற்றும் 1931 நடந்த வட்டமேசை மாநாடுகள்ல அம்பேத்கரோட சேர்ந்து இவரும் பங்கேற்றிருப்பாரு. நெக்ஸ்ட் இவருடைய சுயசரிதை நூல் ஆட்டோபயோகிராபி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவிய சரித்திர சுருக்கம், இது 1939 வெளியாயிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம், காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு தான் காலை உணவு திட்டம் செப்டம்பர் மாசம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ இப்போ இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது 6 to 8 வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஏற்கனவே 1 to 5 வரைக்கும் படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு செயல்படுத்துறாங்க. இப்போ இதை 6 to 8 வரைக்கும் நவம்பர் 17ஆம் தேதி இந்த விரிவாக்க திட்டமானது தொடங்கி வைக்கப்படும். நவம்பர் 17ங்கிறது பெரியாருடைய பிறந்த நாள். ஸோ காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல 23 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து பயன் அடைஞ்சிருப்பாங்க. 1ல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். இப்போ 6ல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதன் மூலமா 4.38 லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெறுவாங்க, மாணவ மாணவிகள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி. ஸோ எக்ஸாக்ட் நம்பர் பார்த்தோம்னா 4,38,883 மாணவ மாணவிகள் இந்த காலை உணவு திட்டத்துடைய விரிவாக்கம் மூலமா பயன்பெறுவாங்க. ஸோ சேம் அதே விஷயம் தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு விலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1958ஆம் ஆண்டு தான் தமிழ்நாடு விலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. அதாவது விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, வதை செய்யக்கூடாது அப்படிங்கிற வகையில பாதுகாப்பு அளிக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டம். இந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா 10 வயதுக்குள்ள உள்ள ஆடு, அந்த மாடுகள் இருக்கும் இல்லையா, பசுக்கள் கன்றுகள் இருக்கும் இல்லையா, 10 வயதுக்குள்ள அதை வந்து கொண்டக்கூடாது. 10 வயதுக்கு மேல இருந்தாதான் அதை வந்து இறைச்சிக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பயன்பாட்டுக்கு எந்த ஒரு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விலங்குகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலையும் 1960ஆம் ஆண்டு விலங்குகள் மீதான கொடுமையை தடுக்கும் சட்டம் இருக்கு. ஸோ அனிமல் குவாலிட்டிக்கு பண்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பண்றாங்க, அதோடைய சிவியாரிட்டி பொறுத்து அவங்களுக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் அப்படிங்கிறது விதிக்கிறாங்க இந்த ஆக்ட் கீழே. ஸோ இப்போ தமிழ்நாடு ஆக்ட் படி குறிப்பிட்ட கால்நடைகள் வந்து 10 வயதுக்கு மேற்பட்டவையா இருக்கு, வேலைகளுக்கு எதுக்கும் பயன்படுத்த முடியாது, இனப்பெருக்கத்துக்கும் தகுதியற்றவையாக இருந்துச்சுன்னா சான்றிதழ் அதுக்குன்னு சர்டிபிகேட் பெற்றதுக்கு அப்புறம் தான் அதை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பக்ரீத்துக்கு முதல் நாள் வந்து பசு வதைக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. அதை வந்து மேல்முறையீடு போட்டிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக், இந்தோனேஷியாவில் தனது முதல் வளாகத்தை நிறுவ உள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் IIM பெங்களூர். ஸோ IIM பெங்களூர் தான் இப்போ இந்தோனேஷியாவில் அவங்களோட ஃபர்ஸ்ட் கல்வி வளாகத்தை வந்து அமைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி வளாகத்தை வெளிநாட்டில் உள்ள கல்வி வளாகத்துல இங்கேயும் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்சமானது இருக்கும். ஸோ அதன்படிதான் இப்போ பெங்களூரு இந்திய மேலாண்மை நிறுவனமானது இந்தோனேஷியால அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்வதேச வளாகத்தை வந்து அமைக்கிறாங்க. இந்தோனேஷியால எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாலாங் அப்படிங்கிற இடத்துல இதுல உள்ள சிங்காசரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல தான் அமைக்கிறாங்க. இதே மாதிரி ரீசன்னா எங்கெங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்க வந்து கேம்பஸ் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டீகிங் பல்கலைக்கழகம் குஜராத்ல கிஃப்ட் சிட்டியில் அமைச்சிருக்காங்க, உலகாங் பல்கலைக்கழகம் குஜராத்ல அமைச்சிருக்காங்க, சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் குருகிராம்ல அமைச்சிருக்காங்க, லிவர்பூல் பல்கலைக்கழகம் பெங்களூர்லயும், நெக்ஸ்ட் பிரிஸ்டல் பல்கலைக்கழகமானது மும்பைலையும் வந்து அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வெளிநாடுகள்ல நம்ம இந்திய கல்வி நிறுவனங்கள் எங்க அமைச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் IIT டெல்லி, அது வந்து IIT மெட்ராஸ் வந்து தான்சானியால சான்சிபார்ல அமைச்சிருக்காங்க, IIT டெல்லி வந்து அபுதாபில அமைச்சிருக்காங்க, IIM அகமதாபாத் துபாயிலையும், பிட்ஸ் பிலானி வந்து துபாயிலையும் அவங்களுடைய கல்வி வளாகத்தை அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உலகின் 3வது பெரிய ஜனநாயக நாடு எது? ஆன்சர் இந்தோனேஷியா. இந்தியா அப்புறம் அமெரிக்காவுக்கு அப்புறமா 3வது மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தோனேஷியா நாடு இருக்கு. இந்தோனேஷியாவுக்கு தான் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்போ இந்தோனேஷியால வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்காக நம்மளுடைய EVM மிஷினை, அதாவது இங்க நம்ம ஓட் பண்றதுக்காக EVM மிஷின் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த EVM இயந்திரத்தை வந்து அங்க வாங்குறதுக்கு இப்போ ஒப்பந்தம் மேற்கொள்ள போறதா அதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது. ஏற்கனவே இந்தியாவுடைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பூடான், நேபாளம், நமீபியா, இந்தோனேஷியா வந்து யூஸ் பண்றாங்க.
அதாவது இந்த 3 நாடுகள் யூஸ் பண்றாங்க. இந்தோனேஷியாவும் அந்த வரிசையில இணையுது. அடுத்து பாண்டுங் மாநாடு பத்தியும் பேசியிருப்பாங்க. இதுல பாண்டுங் மாநாடு 1955 இந்தோனேஷியால பாண்டுங் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஸோ இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தான் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது 1961 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உலக நாடுகளே அமெரிக்கா கீழே ஒரு அணியாகவும் ரஷ்யாவுக்கு சோவியத் யூனியனுக்கு கீழே ஒரு அணியாகவும் 2 அணியா பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ சுதந்திரம் அடைந்த நாடுகள் எல்லாருமே இந்த அணியில சேராம எந்த ஒரு அணியிலையும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பாண்டுங் மாநாட்டில தான் பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருப்பாங்கன்னு நம்ம பார்த்திருப்போம். அதாவது இந்தியாவும் சீனாவும் உருவாக்குனதா இந்த பஞ்சசீல கொள்கை. உலகின் 3வது பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா, அதுக்கப்புறமா அமெரிக்கா. ஏற்கனவே இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணக்கூடிய நாடு பூடான், நேபாளம், நமீபியா. அந்த வரிசையில இப்போ இந்தோனேஷியாவும் இணையுது. பாண்டுங் மாநாடு 1955 ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த பாண்டுங் மாநாடு தான் 1961 ஸ்டார்ட் ஆன அணிசேரா இயக்கத்துக்கு அடித்தளம் விட்டுருக்கும். நெக்ஸ்ட் இந்தோனேஷியால யோகியகார்த்தா அப்படிங்கிற நகரத்துல பிரம்மானன் கோவில் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த கோவில் வளாகத்தை வந்து இப்போ அதை இன்னும் அட்வான்ஸ் பண்றதுக்காக, அதை புதுப்பிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்தியா வந்து உதவ போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் இருக்கு இல்லையா, இது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக இருக்கு. நெக்ஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஜூலை 15 வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைவ் கிளாஸ்லேயே டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி வரும். அடுத்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக டெஸ்ட் பேட்சும் தனியாக ஸ்டார்ட் பண்றோம். பிளஸ் ஜிஎஸ் பேட்ச் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அப்கமிங் பேட்ச் பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் பிரம்மோஸ் மற்றும் ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணைகளை வாங்கும் ஒப்பந்தத்தில் எந்த நாடு கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. எங்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தில் இந்தியாவின் பிராமி எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தது? ஆன்சர் தாய்லாந்து. எந்த நாட்டின் உயரிய விருதான ஃபின்டாங் ஆதிபூர்ணா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. ஸ்டார் 3.0 செயலி கீழ்கண்ட எந்த துறையுடன் தொடர்புடையது? ஆன்சர் பத்திரப்பதிவுத்துறை. தமிழக அரசு 1000 கோடி மதிப்பீட்டில் எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஹிட்டாச்சி. இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கிரீஷ் பரத்வாஜ். எத்தனை கோடி மதிப்பீட்டில் PM சேது திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 60,000 கோடி. இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாள் எப்போது? ஆன்சர் ஜூலை 7ஆம் தேதி. காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. தமிழ்நாடு விலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1958ஆம் ஆண்டு. இந்தோனேஷியாவில் தனது முதல் வளாகத்தை நிறுவ உள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் IIM பெங்களூர். உலகின் 3வது பெரிய ஜனநாயக நாடு எது? ஆன்சர் இந்தோனேஷியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.